till get job, you must follow 18 hours rule. Any competitive exams, if you want to succeed any competitive exams, you have to follow 18 hours strategy or 18 hours rule. So from the morning 5 o'clock, சரியா, மார்னிங் 5 o'clock இருந்து ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 11 PM வரைக்கும், இரவு 11 மணி வரைக்கும், இந்த 18 மணி நேரத்தை ஒரு 8 மணி நேரம் நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு ஒதுக்கிடணும். 8 மணி நேரம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன், அட்லீஸ்ட் ஒரு 6 hours, 6 month. அப்ப 18 into 6 month, 6 மாசம். 6 மாசம்ங்கிறது ஹார்ட்லி 180 நாள். 180 நாள் தானே? ஆமா, 180 நாள். 180 நாள் இன்ட்டு 18 மணி நேரம். விடியக்காலம் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், இரவு 11 மணி வரைக்கும் நீங்க செக்மெண்டேஷன் பண்ணணும். ஒரு அகாடமிக்ல 4 மணி நேரம் தான் ஆக்டிவா இருக்கீங்க. 9:30க்கு வரீங்க, 1:30, 4 hours. அதுல ஒரு 1/4 மணி நேரம் பிரேக். சரியா? அந்த 1/4 மணி நேரத்தை தவிர மிச்சம் ஏதாவது நேரத்துல நீங்க பேசிவா இருக்கீங்களா? நம்ம எதுவுமே நடக்காம இருக்காங்க. அட்டென்ஷனுங்க வெளியில இருக்கா? கிளாஸுக்குள்ள ஃபுல்லா உங்களை கேப்சர் பண்ணிடுறோம்ல. அப்படிங்கிற போது இந்த 4 hour அப்படிங்கறத நீங்க 2 மடங்கு அடுத்து செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு அடுத்த 2 மடங்கு. அந்த 2 மடங்குல நீங்க எதுவுமே ஓனா ப்ரிப்பேர் பண்ண போறது இல்ல. எதுவுமே ஓன் ப்ரிப்பரேஷன் கிடையாது. So what we discussed in this class, இன்னைக்கு ஒரு கரண்ட் பேஸ் பண்ணிருக்கோமா, அதை ஒரு 30 minutes ஸ்லாட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டி ஒன்று நடத்துறோமா, இந்தியன் ஹிஸ்டரி ஒன்று நடத்திருக்காங்களா, அந்த நீங்க ஒரு 1.5 hours, ரெண்டையும் சேர்த்து 1.5 hours, ஒரு 3/4 மணி நேரம் 1.5 மணி நேரம். மேத்தமெட்டிக்ஸ் இன்னைக்கு போட்டுருக்காங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து ஒரு 1 மணி நேரமாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், சும்மா பார்க்க கூடாது. நீங்க நோட்டை வச்சுக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டெப்பை பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன பண்ணணும் சார், சம்ம மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஒரு செப்பரேட் ஆகும். எவ்வளவு நேரத்துல ஒர்க் அவுட் பண்ண டைம் ஆன் பண்ணி வச்சு கூட போடலாம். எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி பேங்கிங் படிக்கிற பிள்ளைங்க ஸோ ஒரு சம்ம எடுத்துட்டு அந்த சம்ம எவ்வளவு செகண்ட்ஸ்ல முடிக்கிறேன், மினிட்ஸ்ல இல்ல, செகண்ட்ஸ் அளவுக்கு நீங்க மூவ் பண்ணணும். மேத்தமெட்டிக்ஸ்ல ரீசனிங்ல நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க ஆப்ஷன்ல 4 ஆப்ஷனுக்கு விடுதடணும். நீங்க ஜிஎஸ் படிக்கும் போது 4 ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஆல்ஃபிரட் மார்ஷல் இருக்காரு, சோ லைனல் ராபின்சன் இருக்காரு, சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித் இருக்காரு, ராக்னர் ஃபிரிஷ் இருக்காரு. 4மே இப்ப இதுக்கெல்லாம் அந்த பாருங்க, போய் எங்கேயோ படிச்சு வந்திருக்காங்க, எவ்வளவு பே பண்ணி வந்திருக்காங்க. நார்மல் கேள்வி கேட்டா அவங்களுக்கு என்னன்னா பரிச்சயம் இல்லைங்க. பிரச்சனை என்னன்னா பரிச்சயம் இல்லை, ஆனா நடத்திருப்பாங்க, நிச்சயமா நடத்திருப்பாங்க. ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது உங்க நோட்டுக்குள்ள இருக்கும். அதே போல உங்க மெட்டீரியலுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா அது நமக்குள்ள வருதாங்கிறதா இந்த இடத்துல பரிச்சயம். நமக்குள்ள வருதா என்னால சொல்ல முடியுதா? ராக்னர் ஃபிரிஷ் அவர் தாங்க முதல்ல மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ங்கிற வார்த்தையை அது காயின் பண்ணாரு. யாரு? ராக்னர் ஃபிரிஷ். இங்க பாருங்க, 9:50க்கு ஒருத்தங்க ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அனுப்பி 9:15, 3/4 மணி நேரம் ஆச்சு கிளாஸ் ஆரம்பிச்சே. ஆனா 9:50க்கு. சோ இப்படி இருக்கிறவங்க நம்மளால என்ன பண்ண முடியாது. நான் தான் சொல்றேன், டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியங்க. ஸோ ரதவச்சிகளா இருக்காதீங்க. அதாவது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், முழுக நனைந்த பிறகு முக்காடு எதற்கு அப்படின்னு சொல்லி. ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கணும்னு உள்ள வந்தாச்சு, அப்படிதானே? ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கணும்னு உள்ள வந்தாச்சு. இங்க வந்து பெரிய ஜீனியஸ், ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஸ்லோ லேர்னரு, மீடியம் லேர்னரு, இவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரானரி எல்லாம் யாருமே கிடையாது. இங்க என்னன்னா இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் ஏதோ ஒண்ணு உங்களால இப்ப நான் பேசுறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா, உணர முடியுதா, ஏத்துக்க முடியுதுல அப்படின்னா நீங்க ஜீனியஸ் தான். யாருமே ரொம்ப பெரிய ஜீனியஸ் எல்லாம் கிடையாது. இங்க கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் இங்க தேவையில்லை. நான் எவ்வளவு பெரிய நிறைய டிகிரி வச்சிருக்கேன் தேவையில்லை. அதாவது இங்க என்ன சார், நான் சொல்லி கொடுத்ததை நீங்க ஏத்துக்கணும், ஏத்துக்கிட்டதை சொல்லணும். கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று. பரீட்சைக்கு பாடம் படிப்பதை விட பரிச்சயம். முதல் நாள் அப்படி இருக்கும், 2வது நாள் உங்களுக்கு அப்படி ஈஸியா இருக்கும். ஓ, நீத்தானே சொன்னாங்க பிரசிடென்ட்னா 3 தொகுதி, பிரசிடென்ட்டுக்கு 3 தொகுதி இல்லாம இருக்கணும். சோ அவ்வளவுதான். இது 3 முறை 4 முறை கேட்கும்போது பரிச்சயம் ஆயிடும், அப்படித்தானே? 3 முறை 4 முறை கேட்கறப்ப பரிச்சயம் ஆயிடும். சோ நல்லா படிங்க, எழுதுங்க. ஜூன் 5. சோ நீங்க உங்களுக்கு செல்ஃப் டைம் டேபிள் அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. சோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன 18 மணி நேரம் ரூல் அப்படிங்கறத நீங்க டைம் இது பண்ணுங்க. 5 மணிக்கு எழுந்து பழகுங்க, 11 மணி வரைக்கும் பாருங்க. அந்த டைமை கரெக்டா பாருங்க. அந்த சும்மா நான் கிரிக்கெட் விளையாண்டேன், கால் உடைஞ்சு போச்சு, கை உடைஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆதித்யா, கிரிக்கெட்லாம் விளையாடலாம், மெதுவா விளையாடலாம், சரியா? கிரிக்கெட்லாம் விளையாடலாம். இல்ல உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் விளையாடுறதா இருந்தா சேஃபா விளையாடுங்க. சோ நம்ம போய் அடிபட்டுட்டு அங்கங்க உட்கார்ந்தோம்னா நமக்கு வந்து நம்ம அந்த என்ன சொல்றது ஆக்டிவ் ப்ரிப்பரேஷன் தடைப்படும். சோ இது வந்து நம்ம படிக்கணும், ஜெயிக்கணும், அந்த வெறித்தனம் இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். போட்டி தேர்வுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இந்த ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே இது கஷ்டம், பிசிக்ஸ் கஷ்டம், மேத்ஸ் கஷ்டம், அது கஷ்டம், இது கஷ்டம், அவங்களால ஒன்னும் தெரியாது.
எதுவுமே நமக்கு கஷ்டம் கிடையாது, புரியுதா? இஷ்டத்தோட படிச்சா கஷ்டம் இருக்குமா? எதா இருந்தாலும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது. போட்டித் தேர்வுன்றது ரொம்ப எளிமையானது. யாருக்கு சார்? நான் சொன்ன கியூரியாசிட்டி இருக்கிறவங்களுக்கு, நான் சொன்ன அந்த ஆக்டிவா செயல்படுறவங்களுக்கு, நான் சொன்ன அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு, நான் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறி இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு போட்டித் தேர்வுன்றது ரொம்ப 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 ஈஸி. போட்டித் தேர்வுங்கிறது ரொம்ப 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 கடினம். யாருக்கு சார்? அப்பப்ப தலையை காட்டுறவங்களுக்கு, இந்த சும்மா லதோஜிகளா இருக்கிறவங்களுக்கு, அந்த வெறித்தனம் அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு, சோ போற போக்குல படிக்கிறவங்களுக்கு, அப்பா அம்மாவோட கம்பல்ஷன்ல படிக்கிறவங்களுக்கு, இல்ல ட்ரை பண்ணி பார்ப்போமேன்றவங்களுக்கு மட்டும்தான் இது கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் கேட்டகரின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு கை பார்ப்போம், எவ்வளவு பார்த்துட்டோம். என்னங்க 3 வருஷம் டிகிரி படிச்சிருக்கிறோம், டிஸ்கிரிப்டிவா எழுதிட்டு வந்திருக்கிறோம். இது என்ன வெறுமனே நாள்ல ஒண்ணுதானே? நாள்ல ஒண்ணுதானே? நாள்ல ஒண்ணுதானே? வெறும் 10ஆம் வகுப்பு தரத்துல தானே தமிழ், 10ஆம் வகுப்பு தரத்துல தானே மேத்தமெட்டிக்ஸ், 11th 12th வந்து மேத்தமெட்டிக்ஸ் வரப்போதா? 11th 12th வந்து லாங்குவேஜ் வரப்போதா? இல்ல. ஒரு 15 வயசு படிக்கிற பிள்ளை, நான் வந்து ஒரு 25 வயசு ஆயிடுச்சு, நான் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன், ஒரு யூஜி படிச்சிருக்கிறேன், ஒரு நல்ல பெரிய இடத்துல படிச்சிருக்கேன், என்னாலயே முடியாது. ஐ கேன் டூ இட். நான் ஒரு இதுல கூட சொல்லியிருந்தேன், நம்ம அகாடமியோட சொல்லியிருந்தேன், இப்ப இல்லாட்டி எப்ப, இங்க இல்லாட்டி எங்க, அப்படியே ஒரு ஸ்லோகனே போட்டு அடிச்சோம். அதுலதான் அந்த சுவாதின்ற பொண்ணுங்க, அந்த பேட்ச், சுவாதி, சுந்தர், இளையராஜா, ஜெயக்குமார், அந்த பேட்ச், எனக்கு எல்லாருமே குரூப் 2 அதிகாரி, எல்லாருமே குரூப் 2 அதிகாரி. இப்ப இல்லாட்டி எப்ப, இங்க இல்லாட்டி எங்க. இங்க ஜெயிக்கிறேன்னா நீ எங்க போய் ஜெயிக்க போற? இவ்வளவு இண்டிவிஜுவல் கேர் பண்ணி கைரவெளின்ற பேரை 1000 தடவை உச்சரிச்சிருப்பேன் இந்த 6 மாசத்துக்குள்ள. ஆமா தானே? நீங்க Facebook, YouTubeனு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேரு, அந்த அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பேரையும், மணிகண்டன் சொல்லுப்பா, தினேஷ் சொல்லுப்பா, ஒவ்வொருத்தரையும், ராஜ்குமார் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பேரை ஒரு நாளைக்காவது உச்சரிக்க மாட்டிருக்கனா? ஒரு நாளைக்காவது ஐயோ என் பேர் இன்னைக்கு சொல்லவே இல்லை இருப்பனா? அப்படி இருந்தா நீங்க பாசிவா இருக்கீங்கன்னு அர்த்தம். இங்க நான் பாத்துருவேன், ஆன்லைன்ல சொல்றேன், ஆன்லைன்ல நீங்க பாசிவா, நீங்க ஒரு முறை கூட வாயை திறக்காம காமிச்சு கொடுக்காம இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இருந்தா நான் கேட்டுருவேன், சோ ரேண்டமாவது கேட்டுருவேன். இந்த கேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கேரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு 8 மணி நேரம் ரூல்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன், செல்ஃப் ப்ரிப்பரேஷன், அப்படிதானே? நீங்க போய் 2 மணி நேரம் தமிழுக்கு மெனக்கடணும், 1.5 மணி நேரம் மேத்தமெட்டிக்ஸ்க்கு மெனக்கடணும், 1.5 மணி நேரம் ஜிஎஸ்க்கு மெனக்கடணும், ஒரு 1/2 மணி நேரமாவது கரண்ட் அஃபேர்ஸ் திருப்பி பார்க்கணும், சரியா? அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ரிவைஸ் ரீகால் எல்லாத்தையும் பார்த்துட்டு 1 மணி நேரம் டெஸ்ட் அடிச்சு பார்த்துடணும். இதை நீங்க ரொட்டீன் பண்ணணும், 6 மாசத்துக்கு ரொட்டீன் பண்ணுங்க. அக்டோபர்ல குரூப் 1 கிளியர். யாருமே ரொம்ப பெருசாலாம் சாதிக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது. கரெக்டா யாரு ஃபாலோ பண்ணி வராங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்களா? நல்லா பிளான் பண்ணுங்க, அடிங்க. எந்த கிளாஸ் எந்த இதுலயும் மிஸ் பண்ணாதீங்க. நம்முடைய வெற்றியோ தோல்வியோ முழு பொறுப்பு எனக்கு தான் இருக்குன்ற மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது நிச்சயங்க. புரிதல சொல்றது? என்னோட வெற்றிக்கு தோல்விக்கு நான் தான் முழு முதற் காரணம், என்கிட்ட தான் ப்ராப்ளம் இருக்குங்கிறத நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா அச்சீவரா மாறுவீங்க. அந்த பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. சரியா 9:15 உள்ள ஓடியாங்க, சரியா? 9:15 உள்ள ஓடியாங்க. 9:30 15 நிமிஷம் நான் விரட்டுறேன் பாருங்க, சந்தியா போதும், 9:30க்கு போதும்ன்றேன். சரி, இப்ப கூட நான் அடிஷனலா ஒரு 15 நிமிஷம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது மறுபடியும் ஒரு தேவைப்படுது நமக்கு, சரியா? அந்த லெதர்ஜிக்கல் மைண்ட் இருக்கக்கூடாது, சரியா? அருகாமையில் இருக்கிறவரை பார்க்கவே கூடாது. ஸோ நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஓடுற ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கணும். இந்த முறை எனக்கு ஒரு அடையாளங்க, குரூப் 4 அப்படிங்கிறது வந்து நிச்சயமா 2026 அந்த டிசம்பர்ல இருக்குன்னா 27 மிடில் உங்களுக்கு வேலைக்கு போயிடுவீங்க. ஸோ 2027 எண்டுக்குள்ள நீங்க வந்து குரூப் 1 குரூப் 2 அதிகாரியா ஆயிடுவீங்க. SSC RRBன்றவங்க 2027 மிடில்லே நம்ம வந்து ஜாபுக்கு போயிடலாம். 8th பே கமிஷன் வரப்போகுது. மினிமம் சேலரி அப்படிங்கிறது லோயஸ்ட் சேலரியே நான் சொல்றேன், லோயஸ்ட் சேலரியே 40,000 to 50,000 இருக்கும். லோயஸ்ட் கடை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 40,000 இருந்து 50,000 சேலரி இருக்கும். நீங்க பிரைவேட் ஜாப்ல போய் பாருங்க, அவ்வளவு கடினம். சோ படிச்சிருங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே எழுதுங்க, ஜூன் 5 அப்படிங்கிறது வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. சோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது எதற்காக சார் பண்றாங்க, இது எந்த வருஷத்துல இருந்து சார் பண்றாங்க? ஃப்ரம் 1973ங்க, 1973. சோ 1973ல இருந்து இதை பண்றாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோ. 1973. சோ நேத்திக்கு கூட நம்ம பார்த்தோம் 1973. மைசூரு அப்படிங்கிறது கர்நாடகா அப்படிங்கறது ரீநேம் ஆச்சா? ஆமா, அந்த மாநிலம் உருவாச்சுன்றது இல்ல, ஏற்கனவே ஒரு மாநிலம் இருக்கு. ஆனா என்ன பேர்ல இருக்குன்னா மைசூருன்ற பேர்ல இருக்கு. என்ன பேர்ல இருக்கு? இப்ப கர்நாடகான்னு மாறினது எப்ப? 1973. வந்து கேசவநந்தா பாரதி கேஸ் படிச்சவங்களுக்கு, ஏற்கனவே படிச்சவங்களுக்கு, சரியா? புதுசா இருக்கிறவங்க சும்மா கேட்டு முடிச்சுக்கணும். இந்தியன் பாலிட்டியில நம்ம பிரியாம்பிள் அப்படின்னு படிக்கும்போது கண்டிப்பா நம்ம கேசவானந்தா பாரதி கேஸ் ஒண்ணு படிச்சிருப்போம். சோ மொத்தம் 3 கேசஸ் இருக்கும், அப்படித்தானே கார்த்திகா சொல்லட்டும். 3 கேசஸ் இருக்கும். எந்தெந்த வருஷம்?
60 73 3 கேஸ் சொல்லிட்டாங்கல்ல. இதான் பரிச்சயம். கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் சொல்லிட்டாங்க. 1960 பெருபாரி கேஸ், 1973 கேசவனந்தா பாரதி கேஸ், 1995. நீங்களே உங்களை ரெக்கார்ட் பண்ணுங்க, நீங்களே உங்களை அசஸ் பண்ணுங்க. பிஃபோர் தட் ஹவ் ஐ ஆம், சரியா, சாரி ஹவ் ஐ வாஸ், நான் எப்படி இருந்தேன், இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன், ஜாயின் பண்ணிட்டு ஒரு மாசத்துல நான் எப்படி இருந்தேன், ஆஃப்டர் தட் ஒரு 2 monthsல எப்படி இருந்தேன். இந்த நேத்தி கூட அம்பிகாவோட பேசி அனுப்பியிருந்தாங்க புதுக்கோட்டையில இருந்து, இல்லையா, பேசி அனுப்பியிருந்தாங்கல்ல. ஸோ நான் என்ன ரியலைஸ் பண்றேன், எந்த அளவுக்கு நான் இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன். முதல் நாள் மற்றவங்களாம் சொல்லும்போது எனக்கு எந்த பேனிக் இருந்துச்சு, ஆத்மார்த்தமா பேசியிருந்தாங்க. ஸோ ஆத்மார்த்தமா பேசியிருந்தாங்க. அது வந்து அச்சீவ்மெண்டா மாறும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லைங்க, 6 மாசத்துல நான் இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ ஒரு குரூப் 2 அதிகாரியா இருக்கேன், இல்ல ஒரு குரூப் 4ல கூட இருக்கேன். அரசு வேலையை பிடிச்சிட்டேன், முதல்ல அரசு வேலையை நான் பிடிச்சிட்டேன், ஒரு அரசு அதிகாரியா மாறிட்டேன்னா சந்தோஷம். எல்லாருமே உங்களுடைய ஃபீட்பேக் கேட்டிருக்கேன். நான் யாருமே இல்லை ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல அப்படிங்கிறது, சரியா. சோ ஃபீட்பேக் கொடுங்க. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேவா 1973 1973 கேசவனந்தா பாரதி கேஸா, மைசூர்ன்றது கர்நாடகா மாறிச்சா, அதே மாதிரி வனவிலங்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து திட்டம் இருக்கா, திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் இருக்கா. நேற்று எல்லா ப்ராஜெக்ட் டைகர் பூரா பார்த்தோமா, ப்ராஜெக்ட் டைகர் ஃபுல்லா பார்த்தோம். இன்னைக்கு நான் வந்து புலிட்சர் அவார்டு பார்த்துட்டு சொன்னா, புலிட்சர் அவார்டு அப்படிங்கிறது எந்த வருஷம், 1917 இருந்தா, 3 துறைகளுக்கா, அமெரிக்கா கொடுக்குதா, ஜேர்னலிஸ்ட் கொடுக்குறாங்களா, மியூசிக் கொடுக்குறாங்களா, லிட்ரேச்சர் கொடுக்குறாங்களா, சரி. அப்புறம் நான் வந்து 2020 சாரி 20 இருந்து 26 வரைக்கும் புலிட்சர் பிரைஸ் பார்த்துட்டு சொன்னா. அப்புறம் டென்னிஸ் யாருன்னு சொல்லியிருந்தேன்னா, யாரு மென்னு டபுள்ஸ், சரியா. அதெல்லாம் நீங்க ஸ்டாட்டிக்கா உங்க நோட்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நோட்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்ப கேட்டாலும் சொல்லணும். நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த அரங்கத்துல உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க எது பரிச்சயம் இல்லாம இருக்கீங்களோ அதை பரிச்சயப்படுத்துங்க. சும்மா உட்காந்துட்டு வெளி விஷயங்களே பேச வேண்டாம். அந்த 4 மணி நேரத்துல வெளி விஷயங்கள் பேச வேண்டாம். அவசியமானா பேசுங்க. மற்றபடி அவசியம் இல்லாத விஷயத்த இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க, பரிச்சயப்படுத்துங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனியன் கிடைக்க மாட்டாங்க உங்க பக்கத்துல. பேசுற புரிதா? உங்க வீட்டார்கிட்ட போயிட்டு உங்க பிரதர்கிட்டயோ சிஸ்டர்கிட்டயோ போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க, வச்சிருவாங்க. உங்க பேரண்ட்டுக்கு டைம் கிடைக்காது. ஆனா இங்க இவங்க எல்லாரும் உங்க கம்பெனியன், இவங்க எல்லாமே போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க. போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க கிட்ட நம்ம பரிச்சயப்படுத்திக்கணும். இப்ப எனக்கு ஏன் பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா, நான் திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டே இருக்கேன், அப்படித்தானே. அதனால 1973 கேசவனந்தா பாரதி கேஸ் ஒரு முறை சொல்லிட்டு நான் போனேன்னா நிச்சயமா மறந்து போயிடும். நான் 1000 தடவை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு 1000 தடவை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு ஸ்டூடெண்ட்ஸ் என் முன்னாடி இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லி பழகிறேன், அப்படித்தானே. நான் ஒன்றும் பெரிய ஜீனியஸ் கிடையாது, நான் ரொம்ப அறிவாளி கிடையாது. நான் டாக்டரேட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப அறிவுலாம் கிடையாது. பிராக்டிஸ் இருந்தா யாருனாலும் ஜீனியஸ் தான். பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். ஆமா தானே. நான் பாட்டு உட்காந்துட்டு இங்க யாருமே இல்லாத இடத்துல நான் பிராக்டிஸ் பண்ண முடியுமா? நானே லூஸ் ஆயிருக்கேன் அப்புறம் என்ன. ஆனா எனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. அதனால நான் வந்து திரும்ப சொல்றேன், இந்த இடத்த நீங்க சரியா பயன்படுத்திங்க, சரியா. அந்த இடத்த சரியா பயன்படுத்திங்க. இந்த இடத்த நீங்க 9 மணி வரைக்கும் பயன்படுத்தலாம். ஆனா 1:30 மணியா இருந்தா ஓடுறீங்க, எல்லாரும் தெரிச்சு ஓடுறீங்க. நீங்க ஒரு ரெசிடென்சியலா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, ஒரு கல்லூரிக்கு போறப்ப ஒண்ணுமே இல்லாத கல்லூரிக்கு, ஒரு டிகிரியை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு நீங்க காலையில 9:30 போனீங்கன்னா 5 மணி வரைக்கும் அங்க இருக்கீங்க, அப்படித்தானே. ஆனா இது வந்து உங்களை உருவாக்குற இடம், அரசு வேலைக்கு தயாராக்குற இடம். இந்த இடத்த நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, சார் ஒரு 6 மாசம் சார் நான் 9:30 வர்றேன், சோ நான் வந்து லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், ஒரு 4 மணி வரைக்கும் இருந்துட்டு படிச்சுட்டு போறோம் சார், ஒரு 4 பேரா இருந்து படிக்கிறோம் சார், எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பேப்பர் கொடுங்க சார். இங்க இருக்க லைப்ரரி அவ்வளவு புக்ஸ் இருக்கு, அவ்வளவு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இது நம்ம வீடு தான், கீழே தான் நாங்க இருக்கோம், மேம் இருக்காங்க, நான் இருக்கேன். சோ நம்ம இந்த சிஸ்டர் இருக்கு, கீழே சிஸ்டர் இருக்கு, அவ்வளவு கொஸ்டின் பேப்பர், எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. உட்காந்து படிக்கிறோம் சார், டெஸ்ட் அடிங்க சார், 6 மாசத்துல நீங்க வேலைக்கு போடணும் சார். ஏன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு சான்ஸுங்க. நீங்க வீட்டுல போனா இண்டிவிஜுவல், ஆனா இங்க இருந்தா 4 பேர் 5 பேர். ஆமா தானே. ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்கு, இதுல நெட் கனெக்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கு. அங்க ஒரு போர்டு இருக்கு. நீங்க மேத்தமெட்டிக்ஸ் யாராவது ஒருத்தர் நான் செஞ்சு பாக்குறேன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா உட்கார்ந்து படிச்சா எப்பவுமே குரூப் ஸ்டடிஸ் மஸ்ட்ங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ஸுக்கு இண்டிவிஜுவல் ஸ்டடிஸ் மஸ்ட். குரூப் ஸ்டடியா உட்காந்துட்டு ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் காலையில ஒரு இந்தியன் பாலிட்டி நான் நடத்திட்டேன்னா, நீங்க ஆஃப்டர்நூன் உட்காந்து பிரசிடென்ட் ஒரு 10 நிமிஷம் படிங்க, நம்ம கேள்வி கேட்கலாம். இப்ப நான் கேட்கறேன் உன்ட்ட ஒரு கேள்வி, கார்த்திகா ஒரு கேள்வி, அபிநயா ஒரு கேள்வி. நீங்க எம்காம் படிக்கும் போது கல்லூரிக்கு போறதா இருந்தா பிகாம் படிக்கிறப்ப 5 மணி வரைக்கும் இருந்திருப்பீங்களப்பா, இருந்திருப்பீங்களா? அது மாதிரி போட்டித் தேர்வுக்கு ஒரு 6 மாசம் உட்காருங்க, 60 வயசு வரைக்கும் நிம்மதிங்க. நான் சொன்ன அந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆபீசர் சேஃப்டி ஆபீசர் வரப்போது FSO 59 வயசோட எழுதலாம், 59 வயசோட எழுதலாம். குரூப் 2 59 வயசோட எழுதலாம், குரூப் 4 59 வயசோட எழுதலாம். 60 வயசு வரைக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை பெறணும்னு சொன்னா ஏன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அகாடமியில ஒரு 6 மணி நேரம் உட்காரக்கூடாது, ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா.
1:30 ஒரு half an hour 2 o'clock வரைக்கும் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணிக்கு உட்காந்து 4 மணி வரைக்கும் படிக்க. வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்கலாமே, வீட்டுக்கு போய் உங்க பேரண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. பொம்பளை பிள்ளையா இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்ல. இப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தெரியுதுன்னு சொல்லி அது மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. நான் இங்கே அகாடமிலே படிச்சுட்டேங்க, அகாடமிலே நான் படிச்சுட்டேன். ஸோ அடுத்த டெஸ்ட் வீட்டில் போய் சின்ன சின்ன வேலைகள் பண்ணலாம். இல்ல பசங்களா இருந்தா ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை பேரண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட பார்க்கலாம். இங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா, இங்க நல்லா உட்காந்து படிச்சிட்டீங்கன்னா காலைல 9:30 வாங்க, 1:30 மணி வரைக்கும் இங்க அகாடமி இருக்கு. 1:30 மணிக்கு மேல நீங்க ஒரு 4:30 வரைக்கும் கூட இருந்துட்டு பஸ் போறவங்க, 2 வீலர்ல போறவங்க உட்காந்து நல்லா இருக்கலாம். இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம் இருக்கு, உட்காந்து நல்லா படிக்கலாமே. ஃப்ரீயா தானே இருக்கு. இல்ல யாராவது சொல்லுவாங்களா நீங்களாம் படிக்க கூடாது, வைக்க கூடாது? இல்ல ஏதாவது வந்து இது வந்து டிஸ்டர்ப் பண்ற இடமா இருக்கா? ரெசிடென்சியல் ஏதாவது சவுண்ட் இருக்கு? ஒரு சவுண்ட் இருக்காது. இப்ப நீங்க அங்க டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய அகாடமியா இருந்தா அங்க போவாங்க வருவாங்க, வண்டி சவுண்டு, அது லொட்டு லொசுக்கு வேடிக்கை பார்ப்பாங்க, கடை வீதியா இருக்கும், வண்டி நிப்பாட்டுறது கடை இருக்காது, இருக்குல்ல. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு இது ரெசிடென்சியல் ஏரியா, எவ்வளவு காமா இருக்கு பாருங்க. யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, சூப்பரா உட்காந்து படிக்கலாம். ஐ ஆம் த ஒன்லி டிசைடிங் அத்தாரிட்டி இங்க. நான் யாராவது கேட்கணுமா? பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கேட்கறாங்க, இந்த ஃபேனை போட்டுக்கிறதுக்கு கேட்கறாங்க, ஏசியை போட்டுக்கிறதுக்கு கேட்கறாங்க, யார்கிட்ட கேட்கணுமா? நானு எனக்கு பார்ட்னர் இருக்காங்களா? யாரும் கிடையாது. டிசைடிங் ஃபேக்டர் நான் சொல்றேன். உட்காந்து படிங்க, 6 மாசம் உட்காந்து படிங்க, நல்லா உட்காந்து படிங்க, டைம் எடுத்துக்கங்க. சீக்கிரம் கூட வாங்க சார். நான் 7 மணிக்கெல்லாம் பஸ் இருக்கு சார், வந்து வாங்க. 7 மணில இருந்து உட்காருங்க, சீக்கிரம் வந்துருப்பா. ஒரு 8 மணிக்கு வாங்கப்பா. 9 மணிக்குன்றப்ப 8 மணிக்கு வந்து படிக்கலாமே. 8 மணிக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படிக்கலாமே. ஆஃப்டர் தட் மதியத்துக்கு மேல படிக்கிறது கஷ்டமா இருந்தா கூட கிளாஸ் போயிட்டு இருக்கா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? போர்டு கட் ஆயிடுச்சுல, இங்க கட் ஆயிடுச்சு, கிளாஸ்ல இல்ல. ஒண்ணுமே பண்ணல, நான் கட்டாது பாருங்க. அங்க சிஸ்டத்தை எதுவும் ஆன் பண்ணிருக்காங்களா, வச்சிருக்காங்களா? இப்ப நான் பேசுறதெல்லாம் உள்வாங்குறீங்களா? ஃபாலோ பண்ணுவீங்களா? இங்க உட்காந்து படிக்கிறவங்க படிங்க. வீட்டுல இல்ல, எனக்கு வீட்டுல டைம் கிடைக்குதுன்னா வீட்டுல உட்காந்து படிங்க. எப்படியாவது ஒரு 8 மணி நேரம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல இருங்க. 8 மணி நேரம் இப்படிலாம் இருந்துட்டு நீங்க ரிசல்ட் வாங்கலன்னு சொன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. சார் இவ்வளவு கஷ்டப்பட்டனே சார், இவ்வளவு அடிச்சுனே சார், ரிசல்ட் வராம போச்சு சார் அப்படின்னு ஒரு பிள்ளை இருக்காது. அனுபவத்துல சொல்றேன். 26 வருடங்கள் இதே ஃபீல்டுல ஓடிட்டு இருக்கேன். 26 வருடம். அன்னைக்கு நேத்து இல்ல, 2000 ஆரம்பிச்சு 2026 வரைக்கும் இதே ஸ்பிரிட். நான் 100 கணக்கானவரை பார்த்திருக்கேன். அச்சீவரை ஹையர் ஆர்டர்ல ஜெயிச்சுட்டு போனவங்கள பார்த்திருக்கேன். 100 கணக்குல 1000 கணக்குல பார்த்திருக்கேன். அச்சீவரை ஹையர் ஆர்டர்ல போனவங்கள ஒரு 100 கணக்குல பார்த்திருக்கேன். அந்த அனுபவத்துல சொல்றேன். இது அனுமானம் இல்ல, சரியா? இட் இஸ் நாட் அசம்ஷன், இட் இஸ் ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வந்து படிச்சவங்க நான் நிறைய பேரை சொல்லியிருக்கேன். நிறைய பேர். அழகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு, இன்ஜினியரிங் கிராஜுவேட். சார் நான் இங்க வந்து நான் படிக்கிறேன் சார். இண்டிவிஜுவலா ஒரு பொண்ணு மட்டும் தனியா உட்காந்து படிச்சுட்டு போவாங்க. அவங்க மச்சா வந்து ரயில்வேல ஒர்க் பண்றாரு. அவங்க வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அழகேஸ்வரி. இன்னைக்கு நம்ம காரைக்குடியில அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு எத்தாப்புல இருக்கக்கூடிய என்சிசி ஆபீஸ்ல குரூப் 2 அதிகாரி அவங்க. கௌதம் ஒரு பொண்ணு நம்ம அழகப்பா, நம்ம காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கா, சரியா? காளீஸ்வரன் நம்ம ஊர்ல எஸ்ஐ, காரைக்குடியில எஸ்ஐ, போலீஸ்ல எஸ்ஐ. காரைக்குடியில இருக்கவங்களே நல்லா நிறைய பேரை சொல்ல முடியும். இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிச்சவங்க, இண்டிவிஜுவலா பயன்படுத்தணும். சார் நான் வரேன் சார், நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாமா? படிச்சிருங்க. ஸோ படிச்சிருங்க, கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க, டைம் எடுத்து படிங்க. ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பரிச்சயமாங்க. சார் எனக்கு இது கேட்கல சார் எனக்கு இது மறுபடியும் சொல்லுங்க சார் இந்த சமயம் எனக்கு புரியல சார், மறுபடியும் சொல்லுங்க சார் இந்த டெஸ்ட் எனக்கு வைங்க சார், இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு டெஸ்ட் கொடுங்க சார், ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுங்க சார். யாரு அதான் சொல்றது, வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும். ஸோ வாயுள்ள பிள்ளைங்க கண்டிப்பா நமக்கு வந்து அந்த அனுபவத்தை பெறக்கூடியவங்க படிச்சுட்டு போங்க. இண்டிவிஜுவல் காரு நீங்க வேற எங்கேயுமே கிடைக்காது. நீங்க போனா 10ஓட 11 இருந்துட்டு வரணும். இவ்வளவு கேர்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. நான் கேர் பண்றேங்கிறேன். எனக்கு ரிசல்ட் முக்கியம். அந்த ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நபர்கள் முக்கியம். அந்த நபர்கள் அப்படிங்கிறவங்கள தான் நான் உத்வேகப்படுத்திட்டு இருக்கேன். எழுதி வச்சுங்க. ஸோ 1973 வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேவா? ஸோ கேசவானந்த பாரதி கேஸா? மைசூரு கர்நாடகாவா? 1973 புலிகள் பாதுகாப்பு திட்டமா? டைகர் ரிசர்வா? ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க. ஸோ என்ன சார் இன்னைக்கு ஜூன் 5 அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா இன்டர்நேஷனல் டே. எதுக்கு சார்? ஃபார் ஃபைட் அகைன்ஸ்ட் இல்லீகல், சட்டத்திற்கு புறம்பாக சண்டை போடுறது. இல்லீகல், ஃபைட் அகைன்ஸ்ட் இல்லீகல். So unreported and unregulated fishing. So முறையற்ற அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்பிடி தொழில் அப்படின்னு பண்றாங்களா சந்தியா ஆரம்பமா? So unregulated fishing, அதாவது இல்லீகலா அன்ரெகுலேட்டடா மீன் பிடித்தல் அப்படிங்கிற அந்த முறையற்ற செயலில் ஈடுபடுறாங்கல்ல, அவங்களுக்கு எதிரான நாள் அப்படிங்கிறது இன்னைக்கா? ஸ்கிரீன் வரலையா உங்களுக்கா? போர்டு கட் ஆயிடுச்சா? பாப்பா
So International Day for the fight against illegal, unreported and unregulated fishing அப்படிங்கிற மாதிரி இந்த நாளை சொல்றாங்க. இப்ப நமக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அடிக்கடி பிரச்சனை இருக்கா? மீனவர் பிரச்சனை இருக்கா? எல்லை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்களா, அடிக்கிறாங்களா? சோ அது ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்கணும். என்னமா என்கொயரியாப்பா, மேமுக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. எல்லா நாளும் சொல்லியாச்சு, சீக்கிரம் வந்துருங்க, கிளாஸ் டிஸ்டர்ப்ட் ஆகுதுன்னு சொல்லி. So International Day for the fight against illegal, unreported and unregulated fishing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஜூன் 5 அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் டேவா? முக்கியமானது, நல்லா படிச்சுங்க. சோ என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா வேர்ல்டு வார் 2 எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது 1914-18. முதல் உலக போர் 14-18 அப்படிங்கிறது என்ன உடன்படிக்கை மூலமாக முடிவு பண்ணுச்சு? வெர்சைல்ஸ். பேசுங்க. வெர்சைல்ஸ் அப்படிங்கிற ட்ரீட்டி மூலமாக முடிவு பண்ணுச்சு. வெர்சைல்ஸ் ட்ரீட்டி. சோ அடுத்து 1939-45. 19 எழுதணும், இந்த ஸ்பீடு பத்தாது, எழுதணும், சீக்கிரம் எழுதணும். 1939-1945 செகண்ட் வேர்ல்டு வார். செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது வந்து பாரிஸ் ட்ரீட்டி அப்படிங்கிற மூலமா முடிவுக்கு வந்துச்சு. அப்ப எத்தனை உலக போர்கள் நடந்திருக்கு? 2 உலக போர் நடந்திருக்கு. முதல் உலக போர் எப்ப? 1914-18. 1914-1918. இரண்டாவது உலக போர் எங்க? 1945. முதல் உலக போர் முடிவுக்கு வந்தது வெர்சைல்ஸ் ட்ரீட்டி. செகண்ட் பாரிஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுதி வச்சுங்க. வேர்ல்டு வார் 2 1944. தி நார்மலி இன்வேஷன் commenced as a massive allied armada and troops launched the historic liberation of Western Europe. எழுதி வச்சுங்க. மேற்கு யூரோப் அப்படிங்கிறதுல ஒரு ட்ரூப்ஸ், ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. எந்த அலையன்ஸ் சார்? ஃப்ரம் நாசிக், ஜெர்மனி அப்படிங்கறதோட ஒரு கூட்டமைப்பு. நாசிஸ்ட் ஹிட்லர் செகண்ட் வேர்ல்டு வார்ல பயங்கரமான ஆளா இருந்தாரு. அங்கிட்டு முசோலினி இருந்தாரு. எந்த ஊர்ல? இட்டாலியில யார் இருந்தா? முசோலினி. ஜெர்மனில யார் இருந்தா? ஹிட்லர் பிறந்த ஊர் இது ஆஸ்திரியாவோட இதுல எங்க பார்த்தோம்? வியன்னால என்னன்னு பார்த்தோம்? அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறது. சோ 1944 அப்படிங்கிறது வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ஒரு அலையன்ஸ் ஏற்பட்டிருக்கு. மேற்கு யூரோப் அப்படிங்கிறது ஜெர்மனி அப்படிங்கிறது நாசிஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எழுதி வச்சுங்க. சோ ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 1981 1981 இதே ஜூன் 5 1981 குளோபல் ஹெல்த் அப்படிங்கிற தலைப்பு எழுதிங்க. குளோபல் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சார் குளோபல் ஹெல்த்? 1981 the first recognized clinical cases of AIDS முதல் கேஸ் பதிவாயிருக்குங்க கிளினிக்ல. எய்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எய்ட்ஸ் அக்யூர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அக்யூர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது யூஎஸ்ல தாங்க பதிவாச்சு. 1981 1981 அப்படிங்கிறது யூஎஸ்ல தான் பதிவாச்சு அப்படி சொல்லி பார்க்கணும். 1981 the global health அப்படிங்கிறது. சோ எய்ட்ஸ் அப்படிங்கறதோட ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைல் ஆனது இந்த நாள் ஜூன் 5 தான். வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே இன்னைக்கு தானே? 1981 அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் எய்ட்ஸா? எய்ட்ஸ் உண்டாக்கக்கூடிய சும்மா ட்ரை பண்ணுங்க. ஹெச்ஐவினா என்ன? ஹியூமன் இம்யூனோ வைரஸ் டெஃபிஷியன்சி வைரஸ் அப்படிங்கறது தான் ஹெச்ஐவி. இந்த ஹெச்ஐவிங்கிறது முத எந்த விலங்குல இருந்து கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ரீசஸ் அப்படிங்கிற ஒரு மங்கில இருந்து. அந்த ஒரு மங்கி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ குரங்குல இருந்து தான் முத இந்த எய்ட்ஸ்ங்கிறது பரவுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் வச்சோம். நல்லா படிங்க. 1981 அப்படிங்கறத சொல்லியாச்சு. 1984 எழுதிருங்க. 1984 இதே நாள் அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல. சோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். வாயத்தர சொல்லுங்க. ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் எதோட சம்பந்தப்பட்டது? சோ அந்த காலிஸ்தான் அப்படிங்கிற தீவிரவாதி படை ஹைஜாக் பண்ணாங்க. அந்த கோயிலுக்குள்ள போய் அவங்க அடைக்கலம் புகுந்தாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப 1984 அப்படிங்கிற காலகட்டத்தில் பிரதமராக இருந்தது யாரு? அம்மையா. இதே 1984 தி இந்தியன் மிலிட்டரி லான்ச்டு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் டு ரிமூவ் ஆர்ம்டு மிலிட்டரிஸ் ஃப்ரம் தி கோல்டன் டெம்பிள் இன் அமிர்தசரஸ். அமிர்தசரஸ்ங்கிற பிளேஸ் எந்த ஸ்டேட்ல வருது? பஞ்சாப். பஞ்சாபோட இப்ப முதலமைச்சர் யாரு?
பகவத்மான் எந்த கட்சி? ஆம் ஆத்மி பார்ட்டி. பஞ்சாபோட கேபிட்டல் சிட்டி எது? சண்டிகர். ஹரியானாவோட கேபிட்டல் சிட்டி எது? சண்டிகர். சண்டிகர்ன்றது ஒரு யூனிட் டெரிட்டோரியாவா இருக்கு. சண்டிகர்ன்றது ஒரு யூனிட் டெரிட்டோரியாவா இருக்கு. சொல்லிருக்கோம்ல, பஞ்சாப் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? 1984 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சோ இன்னைக்கு உண்டான கிளாஸ்ல முக்கியமானது அப்படி சொல்லி நம்ம பார்க்கணும். 1984 அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்க, வேகமா பாருங்க. சோ நேற்றுக்கு நடத்தினதுல இருந்து நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால பரிச்சயம் ஆயிட்டீங்களான்னு பாருங்க. பரிச்சயம் ஆகிற வரைக்கும் அடுத்தடுத்த நாள் வீண் பண்ணாதீங்க. பரிச்சயமானதான் அடுத்தடுத்த கிளாஸ் நீங்க படிச்சே ஆகணும். மாமுக்கு தகவல் சொல்லியாச்சாப்பா? பேரண்ட் இது ஆஸ்பிரண்ட் வெயிட் பண்றாங்கன்னு. சோ எழுதிக்குங்க. இன்னைக்கு உண்டான டேட்ல என்ன கிளாஸ் கட் ஆயிடுச்சா? கிளாஸ் கட் ஆயிடுச்சாமா? என்ன கிளாஸ் கட் ஆயிட்டே இருக்கு.